எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா, அமெரிக்காவை பாருங்கள் அழகு அப்படின்ற மாதிரி அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் நேற்று சூப்பரான ரேலி. இதை பார்த்தோன்னே நான் அப்படியே மனசில் நினச்சிட்டு இருந்தேன், உலக மார்க்கெட்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மற்ற நாடுகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்தியாவும் வேறு லெவலில் ரேலி வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா நம்மளுடைய நிஃப்டி வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்கான். எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய நிஃப்டி அப்படின்றது இருக்கிறதுலே உச்சத்தில் தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நம்ம நாட்டில் இனிமேல் பெரிய நியூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ். அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த உச்சாணி கொம்புலேருந்து ஒரு 3000-4000 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இந்த வருஷத்துக்குள்ளே. அது மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். மேலே வந்து 25,000 தொட்டுச்சுன்னு வச்சிங்களேன், ஹாஃப் செஞ்சுரியில் பாதி, குவார்டர் செஞ்சுரி ரொம்ப அருமையாக இருக்கும். நண்பர்களே, ஐபிஓக்கள்லாம் வந்து நல்லா லாபம் கொடுக்கக்கூடிய ஐபிஓக்களாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கும்பா ஐபிஓக்களிடம் போய் மாட்டிக்கிடாதீங்க. அதாவது இப்போ 2 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது. ஜுனிப்பர் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஐபிஓ வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடும். இவன் க்ளோஸ் ஆகிறது இருக்கட்டும், 360 ரூபா ஒரு ஷேருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்ம போய் பார்க்குறோம், வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகும்போது ஒரு 40-50% லாபம் கிடைக்குமான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, 1% கூட லாபம் இல்லை. இருந்தாலும் அடங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்கிறதுலே அவங்களுடைய கோட்டாக்கில் கரெக்டாக அவங்க எவ்வளவு ஆஃபர் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஷேர்களை விட கொஞ்சோண்டு அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மோஸ்ட்லி இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஷேர் கிடைக்கிற மாதிரி தான், கிடைக்கிற மாதிரி இருந்தால். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் கம்ப்ளீஷன் ஆகலை. இன்றைக்கி தான் இந்த ஐபிஓ முடிய போகுது. இன்னுமே வந்து இன்னும் 100% ஐபிஓ இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகலை. ரீட்டைலர் போர்ஷன் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறதா நல்லது. ஜிபிடி ஹெல்த் கேர் அப்படின்ற ஐபிஓ இன்னும் க்ளோஸ் ஆகலை, அதுக்கு இன்னொரு நாள் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து இந்த ஜிபிடி ஹெல்த் கேர்னுடைய ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இவன் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஓப்பன் ஆன ஐபிஓ வந்து ஒரு லிஸ்டிங் கெயின் ஒரு 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தகவல் தான். இதுல எந்த விதமான கேரண்டி கிடையாது. 10% மேலே வந்து லிஸ்ட் ஆகலாம், அல்லது கும்பா கூட பாடலாம். பட் எனிவே யாராக இருந்தாலும் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கையில் வந்து ஒரு ஐபிஓ கும்பா இந்த ஜிபிடி ஹெல்த் கேர் மட்டும் ஒரு ஏதோ ஒரு 10% லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா காட்டுறான். இதையும் கடைசி நாள் வரைக்கும் பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. தெரிஞ்ச பேய்களே நம்மளை போட்டு வாட்டி வதைக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாத பேய்களிடம் போய் நம்ம சிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேரை வாங்கியே லாபம் இல்லை, புதுசாக எவனோ ஒருத்தன் வர்றான், அது கிரே மார்க்கெட் பிரீமியத்துலேயும் ஒன்றும் பெருசாக இல்லைங்கும் பொழுது அதுக்கிட்டெல்லாம் போய் மாட்டிக்கிடாதீங்க. ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப ஷேர் மார்க்கெட்டே கொஞ்சம் டவுன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல, ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது நம்ம நாட்டில் கம்மியாகும் ஒரு 3 மாதத்துக்கு அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு கேட்டால் இந்த எலெக்ஷன் ஐபிஎல்லாம் வருது, இனிமேல் ஏகப்பட்ட பேர் டிவி போட்டுட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிடுவாங்க, அதனால் இந்தியாவில் ப்ரொடக்ஷனே கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுல அப்படின்ற மாதிரி அவருடைய வியூ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. எப்படி பார்த்தா என்னங்க, நம்மளுக்கு எலெக்ஷன் ஐபிஎல் வருதுன்னா அப்போ மீடியாக்கள் சம்மந்தப்பட்ட ஷேர்களில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா அதில் நம்மளுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் 2 முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன் போயிட்டு இருக்கு. இதனால் பெரிய அளவில் லாபம் கிடைச்சிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்குடைய ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னாங்க, அதனால் லாபம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அது எப்போ பூர்த்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி இந்த ஷேர் இன்னைக்கு தேதி 23 தான், இன்னும் 4 நாள் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஃபாலோ 27ஆம் தேதி இந்த ஷேர் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது அவங்களே உங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்றுக்கிடலாம், அல்லது நீங்கள் அந்த ஷேராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே இன்னும் நாள் இருக்குது. ஸோ பிப்ரவரி 27க்கு அப்புறம் இன்னொரு அப்டேட் பார்ப்போம். பஜாஜ் ஆட்டோனுடைய பைபேக் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்பொழுது அவனுக்கும் வந்து நீங்கள் முதல்ல வந்து 29ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அந்த ரெக்கார்ட் டேட்டில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் டெண்டரில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 2னுடைய ஃபாலோ அப் முடிஞ்சுது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கொண்டு வந்து பணம் போடுறீங்க, 1 லட்ச ரூபா போடுறீங்க, அவன் 50% இறங்கிடுறான், அல்லது ஒரு 70% இறங்கிடுறான்னா அவ்வளவு தூரம் இறங்கினதுக்கப்புறம் விற்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. ஒரு நல்ல ஷேரை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு எல்ஐசி வாங்குறீங்க, இல்லை ஐஆர்சிடிசி வாங்குறீங்கன்னு ஏதாவது ஒரு நல்ல ஷேர்கள் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அவன் லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கான், எதிர்காலத்தில் அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டான், அப்பேற்பட்ட கம்பெனிகளாக இருக்குது. அப்பேற்பட்ட கம்பெனிகள் எங்காவது ஒரு 50% இறங்கும்போது நஷ்டத்தில் விற்கணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்றத வரலாறு சொல்லுது. ஐஆர்சிடிசி போன்ற கம்பெனிகள் யாராவது பாவம் இந்த இடத்துல வாங்கி நஷ்டத்துக்கு வித்து விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாவம் அவங்க மனசு ரொம்ப சோகமாக இருக்கும். ஏன்னா திரும்பி மேலே ஏறி வந்துட்டான். இவங்க கூட பரவாயில்ல, இந்த எல்ஐசி பாருங்க, அவன் ஐபிஓ வந்த ப்ரைஸை விட அப்படியே தாண்டி அதை விட அதிகமாக போயிட்டான். யாராவது ஒருத்தர் ஐபிஓக்கு வாங்கி நஷ்டத்துக்கு வித்து விட்டா என்ன ஆகும்? மொத்தமாக வேஸ்ட்டு தான் ஆகும்.
ஸோ நீங்கள் எடுக்கும்போதே ஒரு நல்ல ஷேராக பார்த்து யோசிச்சு எடுத்துட்டு ஆண்டவா இனி ஷேர் மார்க்கெட் விட்ட வழிட்டு போக வேண்டியதான் கடைசி வரைக்கும் விற்காம. ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 2000 நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து பில்ட் பண்ணலாம். எவனாவது ஒருத்தன் கீழே போய் 50% இறங்கினாலும் அதில் நம்ம போட்டிருக்கிற பணமே மொத்தம் 2000 ரூபா தானே. 1 லட்ச ரூபா நம்மளுடைய கேபிட்டல், ஆனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது 2000 ரூபா தான். வேற ஷேர் ஏதாவது லாபம் வந்தால் வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இல்லை 5% பண்ணலாம். மேக்ஸிமம் 10% வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்கு மேலே போயிருந்ததுன்னா அப்புறம் நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, கும்பா பாடிச்சுன்னா அப்புறம் மனசு வலிக்கும். நண்பர்களே, இன்னைக்கு IRCTC இன்ப அதிர்ச்சி ஆல்மோஸ்ட் ஒரு 3% ஏறிட்டான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஸ்விக்கி ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்களோட ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு ஆர்டர் பண்ணோம்னா அந்த மீலை ட்ரெயின்லேயே டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 3% ஏறிட்டான். எந்த ஒரு நியூஸும் முக்கியம், இந்த நியூஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து மேலே ஏறி 1100 1200 தாண்டினா ரொம்ப சந்தோஷம் தான். அடடா 2000 ரூபா டிவிடெண்ட் தரான் நண்பர்களே. இந்த கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் 2000 ரூபா டிவிடெண்ட் தரான். உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் என்னங்க 1000 ரூபா ஷேருக்கு 2000 ரூபா டிவிடெண்ட் கொடுத்து என்ன பண்ணுறதுன்னா, இவன்லாம் நல்லா ஆல்மோஸ்ட் வெறும் 100 ரூபாய்க்கெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். 2020 அல்லது 21 சமயத்தில் 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ தான் 931 ரூபாய்ன்னு வந்து நிற்கிறான். ஸோ அப்போவே விதைச்சி வச்சுருந்தோம்னா இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் தான். இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற ஷேர் 160 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனு ஒரு காலத்தில் 50 ரூபா 30 ரூபாய்ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான். இப்போ 160 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இவன் கொடுக்குற டிவிடெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா. ஸோ இந்த 2 ஷேரை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு கிடைக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டே ஸ்லோ மூவ்மெண்ட் தான் நண்பர்களே. யாரோடைய போர்ட்ஃபோலியும் பெருசாக ஏறி இருக்குமா, ஏதாவது ஒரு ஸ்டாக்கு 10-20% ஏறி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கவுண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒன்றும் பெருசாக ஏறல. இந்த சமயத்தில் வந்து இன்றைக்கி மீடியாக்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்கள் பார்த்துட்டு இருக்கல. இந்த மிஸ்ரா தாத்து நிகாம் அப்படின்ற ஷேர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஒருவேளை இந்த ஷேர் இது இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போறவி அவனுடைய பழைய ஹை டச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 550 வந்துன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆஹா நண்பர்களே, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டி அப்படின்ற மாதிரி பேங்க்குகளில் வந்து ரொம்பவுமே சில முக்கியமான நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க, பேங்க்குகள் சம்மந்தப்பட்ட அந்த ஃபைனான்ஸ் துறை பற்றின அவங்களுடைய அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் என்ன மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, HDFC பேங்க்குக்கு அவங்க ஒரு பை ரேட்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த HDFC பேங்க் வாங்கி மனசு நொந்து போனவங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வரும். சரி பரவாயில்ல, இங்கிருந்து அவன் மேலே ஏறிடுவான், இல்லைன்னா கடைசிக்கு மறுபடியும் 1300 போனாலும் மேலே ஏறிடுவான், ஓரளவுக்கு பரவாயில்ல, எப்படியும் போட்ட போனால் 10-20% இன்னொரு லாங் டைமில் மேலே வந்துடும் இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை பிறகுது. ஆனால் அதே சமயம் இந்த எஸ் பேங்க் என்னை பார்த்து திடீர்னு இப்படி சொல்லிவிட்ட அப்படின்ற மாதிரி இந்த எஸ் பேங்கை பார்த்து இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எஸ் பேங்க் கொஞ்ச நாளாக சிவனேன்னு ஒரு ஓரமாக நின்று ஏறிக்கிட்டு இருந்தான். அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் 15 ரூபா இருந்தவன் ஆல்மோஸ்ட் வந்து 30 ரூபா 31 ரூபாயெல்லாம் வந்துட்டான். இன்னைக்கு போட்டாங்க ஒரு வெடியை. இந்த கோல்ட்மேன் சாக்ஸ், அதாவது அவங்களுடைய பார்வையில், அவங்க என்ன கடவுளா அவங்க சொன்னோன்னே உடனே அடுத்தது நடக்கிறதுக்கு, அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய அனலைசிஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த எஸ் பேங்க் அப்படின்றது 16 ரூபா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூஸை கேட்டப்பா அந்த எஸ் பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசு ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் பந்தன் பேங்க்லேயும் ஒரு நியூஸ் இருக்குது. இந்த நியூஸ்னால எந்த நியூஸ் வேணாலும் வரட்டுங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஷேர் வந்து ஒரு மல்டி பேக்கராக மாறிச்சுன்னா பாவம் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் வரும். இவன் மல்டி பேக்கர் ஆகட்டும் பரவாயில்ல, இவன் ஒரு சாதா ஷேராக இருந்தால் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்லேருந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வரட்டும், ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இப்போ 200 ரூபா ரேஞ்சில் இருக்கானா அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 300 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு 30% லாபம். இப்படி தான் அவங்க பல தடவை சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க கடந்த வருடங்களில். ஸோ இந்த முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு சப்போர்ட்லேயும் இருக்கா, தொடர்ந்து மேல் நோக்கி மேலே வந்து மல்டி பேக்கர் ஆகாட்டியும் பரவாயில்ல, இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 25% ஏற்றி கொடுத்தான்னா சந்தோஷம்தான். பக்கத்து இலைக்கு ஒரு டம்ளர் பாயாசம் அப்படின்ற மாதிரி எப்பெல்லாம் இந்த ஐடியா ஷேர் இன்னைக்கு கூட பாருங்க 10% ஏறி இருக்கான். அவன் ஏறானோ அப்போ இந்த இண்டஸ் டவர் மேலே ஏற்றி விட்டுறாங்க. ஏன்னா அவன்கிட்ட ஒரு அமௌண்ட் லம்பா லாக் ஆயிருக்கு, அவனோட இருக்கக்கூடிய பிஸ்னஸில் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் பணம் திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இண்டஸ் டவர் தொடர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் ஏன் இந்த ஐடியா ஷேர் மேலே ஏறுதுன்னா, வழக்கமாக வரக்கூடிய நியூஸ் தான். அந்த கம்பெனிகிட்ட அதிகமாக காசு இல்லை, கடன் வாங்குறாங்க, ஏற்கனவே கடன் இருக்குது. அப்போ வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் ஃபண்ட் ரைசிங் பிளானில் அப்பப்போ நியூஸ் வெளி விடுறாங்க. அதை வச்சுக்கிட்டே கடன் வாங்க போகிறாங்கன்ற கான்செப்டில் அந்த ஷேர் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க.
நண்பர்களே, உண்மையிலேயே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்றது இந்த குஜ்ஜால் கிளைக்கு கண்டிப்பாக பொருந்தும். நம்ம இதுக்கு முன்னாடி இவனையெல்லாம் 641 ரூபா போன வருஷம் பார்த்துருக்கோம் 2023. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த ரேட்லேருந்து ஒன்றும் பெருசாக ஏறி வரல. 650 ரூபாயில் பார்த்துருந்தோம்னாக்கா ஒரு 200 ரூபா தான் ஏறி வந்திருக்கான். பட் இருந்தாலும் எப்படி ஏறி வந்திருக்கான், விடாமுயற்சியாக தொடர்ந்து பெருசாக கீழ் உழுகாமல் அவனுடைய ட்ரெண்டு மேல் நோக்கியே தான் வந்திருக்கு. ஒருவேளை ஒரு வருஷமாக அடக்கி வச்சிருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் இனி மறுபடியும் இந்த வருஷம் காமிச்சான்னா பழையபடி அவன் 1000 ரூபா 1500 ரூபா வரக்கூடிய ரேஞ்செல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நம்ம எத்தனையோ ஷேர்ஸ் பார்த்துருக்கோம் லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி வர்றதை. அதன்படி இவனும் லோ ரேட்லேருந்து திரும்பி மேலே வர்றான். பாதி கிணறு வாங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே வந்து இன்னொரு 200-300 ரூபா ஏறினா அவனும் பழைய ரேட்டை பார்த்துருவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த இன்டெலிக்ட் டிசைன் அரினாலாம் ரேலி வேற லெவலுங்க. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க உங்களுடைய நெஞ்சு நீங்களே ஒரு இடம் தட்டி கொடுத்துக்கலாம். இவனெல்லாம் நம்ம எப்போ ஒரு 441 ரூபாயில் போன வருஷம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ எடுத்து பார்க்குறோம். அதுலேருந்து அவன் ரேலி அப்படியே கண்டினியூ பண்ணி அவனுடைய பழைய ஹையே வந்து தொட்டுட்டான். இந்த ஷேரை இங்கே வாங்கி இந்த இடத்துல யாராவது லாபம் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமமாக தான் நான் பார்க்குறேன். இந்த அதானி வில்மர் அப்படின்ற ஷேரும் அதே மாதிரி தான். இவனும் இந்த மாதிரி கீழே இறங்கியிருக்கான். பட் எனிவே இவன் மேலே வருவானா இல்லையா அப்படின்றது எத்தனையோ காரணிகளை பொறுத்து இருக்கு. இப்போதைக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுறான். ஒருவேளை 2025 ஏப்ரலில் பார்க்கும்போது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவனும் பழையபடி 750 ரூபா வந்திருந்தானா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். பாவங்க, அவங்கெல்லாம் பாவம் 1000 ரூபா ரேஞ்சில் வாங்கினவங்க யாராவது மாட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கும். அதனால் இந்த ஷேர் இந்த 388 ரூபாயிலிருந்து எப்படி அந்த இன்டெலெக்ட் டிசைன் அரினா ஒரே வருஷத்தில் மேலே ஏறி வந்தானோ அவனும் அடுத்த வருஷம் இதை பார்க்கும்பொழுது 1000 ரூபா வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் ஒரு சூதுவாது தெரியாத பிள்ளை அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவன் உங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்கு தான் அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவன் விளையாடுற விளையாட்டில் நம்ம என்ன வேணாலும் நம்மளுடைய மைண்டு சேஞ்ச் ஆகலாம். இந்த ஜியோஃபின் அப்படின்றது இன்றைக்கி 10% மேலே ஏறி இருக்கிறதுலே ஒரு உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்பொழுது இவன் என்ன வேலை பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை ஏறி இறங்கியிருக்கான் பாருங்க. ஏறி இருக்கான், அப்புறம் இறங்கியிருக்கான், ஏறி இருக்கான், அப்புறம் இறங்கியிருக்கான், அப்புறம் ஏறி இருக்கான், இறங்கியிருக்கான். இப்படி உங்களுடைய விளையாட்டு வந்து உங்களுடைய மைண்டை ஃபுல்லாக ப்ளே பண்ணி விளையாட்டு பண்ணி விட்டுருவாங்க. இதில் பார்த்தா தான் இன்னும் நல்ல கிளாரிட்டியை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இறங்கி எப்படி ஏற்றி உங்களை விளையாட்டு பண்ணி உங்களை வாங்கவே விட மாட்டானு. கடைசியில் பார்த்தா அவனு சம்பாரிச்சு போயிடுவானு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷேர் நல்ல ஷேராக பார்த்து தேடி எடுத்துட்டீங்க. ஏங்க ஜியோஃபினுக்கு பின்னாடி யாருங்க இருக்கா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஷேரை பார்த்து நீங்கள் யோசிச்சு வாங்கிட்டீங்கன்னா 50% லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வர்றது வேஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு 2-3% லாஸ் ஆகுதுன்னா போனால் தொலைது வெளியே வந்துட்டா கூட ஸ்டாப் லாஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அது 50,000 25,000 போனதுக்கப்புறம் அது விற்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நல்ல ஷேர்கள் திரும்பி ஏறது தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ஷேர்களை பார்த்தோம். கடைசியில் இந்த ஜியோஃபின்னு பார்த்தோம். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.